பாகிஸ்தானின் குவெட்டா நகரிலிருந்து பெஷாவர் நோக்கி 470 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலை பலூச் கிளர்ச்சியாளர்கள் குழு திடீரென ஆயுதங்களுடன் அங்கு புகுந்து 470 பயணிகளுடன் அந்த ரயிலை கடத்தி சென்றிருக்கிறது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வருகிறார்கள். அவர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பயணிகள் ரயிலையே கடத்தி இருப்பது பாகிஸ்தான் முழுவதும் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு குவெட்டா என்ற இடத்திலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பயணிகள் ரயிலை துப்பாக்கி முனையில் பலூச் கிளர்ச்சியாளர்கள் படை துப்பாக்கி முனையில் பயணிகளோடு கடத்தி இருக்கிறது. அதில் 100 பேரை 6 ராணுவ வீரர்களுடன் 100 பேரை பிணைய கைதிகளாகவும் அவர்கள் கடத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலையே, அதாவது குவெட்டா என்ற நகரில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்ற அந்த பயணிகள் ரயிலையே பலுசிஸ்தான் பகுதியில் அங்கு அரசுக்கு எதிராக போராடி வரும் பலூச் கிளர்ச்சியாளர் படை அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலை பயணிகளோடு ஒட்டுமொத்தமாக கடத்தி சென்றிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் ரயிலை மீட்பதற்கு முயற்சியை செய்தால் துப்பாக்கியால் பயணிகள் அனைவரையும் சுட்டுக் கொள்வோம் என்று பலூச் கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்திருக்கிறது. இந்த ஆயுத குழு பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் அவர்கள் தனி மாகாணம் கோரி போராடி வருகிறார்கள். அரசுக்கு எதிராக போராடி வரும் பலூச் கிளர்ச்சியாளர்கள் குழுவானது துப்பாக்கி முனையில் பயணிகள் ரயிலை கடத்தி செல்கின்ற அந்த காட்சியை தான், அந்த ரயிலை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குவெட்டா நகரில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த ரயில் பலுசிஸ்தான் மாகாணத்தின் எல்லையில் உள்ள அந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது அந்த ரயிலை கடத்தி சென்றிருக்கிறார்கள். பயணிகள் ரயிலை நிறுத்துவதற்கு முற்பட்டாலோ அல்லது பயணிகளை மீட்பதற்கு பாகிஸ்தான் ராணுவம் முற்பட்டாலோ தாங்கள் அந்த ரயிலில் உள்ள பயணிகளை சுட்டுக் கொள்வோம் என்று அந்த பலூச் கிளர்ச்சியாளர் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ரயிலில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்தவர்களை விடுவித்துவிட்டு இப்போது 100 பேர்களை மட்டும் 470 பேரில் 370 பேரை விடுவித்துவிட்டு ஒரு 100 பேரை மட்டும் இப்பொழுது பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பிணைய கைதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் உளவு படையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. அவர்களை மீட்பதற்காக பாகிஸ்தானின் ராணுவம் அங்கு ரயிலில் உள்ள பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள பயணிகளையும் விடுவிக்கப்பட்ட பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து வரும் முயற்சியிலும் இப்போது ஈடுபட்டிருக்கிறது. குவெட்டா நகரிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாஃபர் விரைவு ரயில் பாகிஸ்தானில் பலூச் கிளர்ச்சி படையினரால் அங்கு கடத்தப்பட்டிருக்கும் சம்பவம் பாகிஸ்தான் முழுவதும் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் பகுதியில் தனிநாடு கோரி பலூச் கிளர்ச்சியாளர் படையினர் ஆயுதமேந்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். அவர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி இந்த பயணிகள் ரயிலில் உள்ள முதன்முறையாக இந்த ரயிலில் உள்ள பயணிகளை ஒட்டுமொத்தமாக கடத்தி இருக்கிறார்கள். 100 பயணிகளோடு இப்போது அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பாதுகாப்பாக பயணிகள் ரயிலையும் அந்த ரயில் பயணிகளையும் மீட்பதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் போலன் நகரில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலை பலூச் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இப்போது அந்த பயணிகளில் 470 பேருடன் கடத்தி சென்று அதில் பலுசிஸ்தான் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களைச் சேர்ந்த ஒரு சிலரை மட்டும், அதாவது இந்த பலூச் கிளர்ச்சியாளர் படையைச் சேர்ந்த அந்த அமைப்பினர், ஆயுதமேந்திய அமைப்பினர் இந்த பயணிகளில் ஒரு சிலரை, பெண்கள், குழந்தைகள் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த சிலரையும் விடுவித்திருப்பதாகவும் 100 பேரை மட்டும் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள், உளவுப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய அந்த பாகிஸ்தானின் ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினரை மட்டும் ஒரு 100 பேரை மட்டும் பலூச் கிளர்ச்சியாளர் படையினர், ஆயுதமேந்திய குழுவினர் அவர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் ரயிலை மீட்கவோ அல்லது பணைய கைதிகளை மீட்கவோ பாகிஸ்தான் ராணுவம் முற்பட்டால் அவர்களை தாங்கள் சுட்டுக் கொன்று விடுவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கோரிக்கைகளையும் அந்த பலூச் கிளர்ச்சியாளர் படை பாகிஸ்தான் அரசிடமும் ராணுவத்திடமும் வைத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. பலூச் கிளர்ச்சியாளர் படையைச் சேர்ந்த பலரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்களது மற்றொரு மிக முக்கிய கோரிக்கைகளான அந்த பலுசிஸ்தான் மாகாணத்தின் தனிநாடு கோரிக்கை கோரி அவர்கள் பல ஆண்டுகளாக ஆயுதமேந்தி போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களது முக்கிய கோரிக்கைகளில் ஒரு சிலவற்றை ஏற்க வேண்டும் என்று இந்த 100 பணைய கைதிகள் மூலமாக மிரட்டி வருவதாகவும் இப்போது வந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த ரயிலில் உள்ள பயணிகள் வெளியேறக்கூடிய காட்சியும் ரயில் கடத்தப்படும் அந்த காட்சியும் தான் இப்போது நாம்
பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்த பயணிகள் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் ரயில் பெட்டிகளுக்குள் சிறை வைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பலூச் விடுதலை இயக்கம் இப்போது அந்த பயணிகள் ரயிலை கடத்தி வைத்திருப்பது பாகிஸ்தான் முழுவதும் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜேஸ்வரி.